காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு தமிழகத்தை திட்டமிட்டு வஞ்சித்துள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு என்ற பெயர் வேண்டி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாரின் 60ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு தமிழகத்தை திட்டமிட்டு வஞ்சித்துள்ளதாக தெரிவித்தார். மேலாண் வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லி அதையே நீங்கள் கண்டுக்கிறதே இல்லைன்னு அழுத்தம் கொடுத்த பிறகு சொல்லுவது இது ஒரு அற்ப தேர்தல் லாபத்துக்காக, அரசியல் வெற்றிக்காக. இது கர்நாடக மாநிலத்தில் 2 கட்சிகளும் வலிமையாக இருக்கிறதுனால அந்த லாபத்துக்காக இந்த இன மக்களின், தமிழ் இன மக்களின் உரிமையை அவங்க புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்கிறத யதார்த்த உண்மை. அதை உணராமல் யாரும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுது, இந்த திட்டமிட்டு நம்மளை வஞ்சித்துட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரியுது.